وقال نبينا صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஒரு மகத்தான கிருபை பெண்களுடைய இஸ்வால் மதரசாவில் குர்ஆனையும் தீனுடைய மற்ற விஷயங்களையும் இல்மை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி, அதை படிப்பதற்காக வேண்டி நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பெற்றோர்கள் எந்த அளவுக்கு ஒரு வரைமுறையை, ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மதரசாக்களின் மூலமாக சொல்லப்படுகின்றதோ அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்ற விஷயத்தை நாம் இன்றைக்கு யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த பெரிய அருட்கொடைதான் நம்முடைய பிள்ளைகள். நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு பெரும் பாக்கியமாக கொடுத்திருக்கின்றான். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த ஒரு வசனத்திலே யஹபு லிமன் யஷாஉ இனாஸன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர், நாம் யாருக்கு நாடுகின்றோமோ நாம் பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகின்றோம், அல்லது ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகின்றோம். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வ யஹபு லிமன் யஷாஉ ذுக்ரான வ இனாஸா, ஆண் பெண் என்ற இரண்டு பிள்ளைகளையும் நாம் உங்களுக்கு அன்பளிப்பாக தருகின்றோம். வ யஜஅலு லிமன் யஷாஉ அகீமா, சிலருக்கு எதுவும் இல்லாமல் நாம் ஆக்குகின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பிள்ளைகளை பற்றி சொல்லும் போது பிள்ளைகளை கொடுப்பதே ஒரு அன்பளிப்பு தான். அந்த அன்பளிப்பு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய அந்த அன்பளிப்பை நாம் பொக்கிஷமாக ஒரு அமானத்தாக கருத வேண்டும். அமானிதம் என்பது ரொம்ப முக்கியம். எந்த அமானிதத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றானோ அந்த அமானிதத்தை நாம் சரியான முறையில் அதை நிறைவேற்றி அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்க வேண்டும். நம்முடைய உடல் உறுப்புகள் எடுத்துக்கொண்டால் எல்லாமே அமானிதம். நம்முடைய கண், நம்முடைய காது, நம்முடைய வாய், நம்முடைய பேச்சு, நம்முடைய நாவு எல்லாமே அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல அல்லாஹ் தஆலா நமக்கு பிள்ளைகள் என்ற அமானிதத்தை, ஒரு நிஅமத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். எத்தனையோ பேருக்கு பிள்ளைகள் இல்லாம பல வருடங்களாக இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு பிள்ளைகள் என்ற இந்த செல்வத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்ததற்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு சரியான முறையில் ஒழுக்கத்தையும் அஹ்லாக்குகளையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் தான் சிறந்த பெற்றோர்கள். பிள்ளைகளை வளர்ப்பது, அவர்களை ஆளாக்குவது, அவர்களை உருவாக்குவது, அவருடைய தர்பியத்தை, அவருடைய ஒழுக்க விஷயத்திலே பல்வேறு கவனங்களை செலுத்துவது, இது பெற்றோர்களுடைய கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். ஒரு மனிதருக்கு குழந்தை பிறந்தால் அவர் என்ன செய்யணும்? அந்த குழந்தைக்கு நல்ல பெயர் வைக்கணும். நல்ல பேர், சாலிஹான பேர் வைக்கணும். சாலிஹான பேர் எதுக்கு வைக்கணும்? எந்த பெயரை குழந்தைக்கு வைக்கப்படுமோ அந்த பெயருடைய அசராத், அந்த தாக்கம் குழந்தை இடத்துல உருவாகும். அதனால சாலிஹான பெயர்களை வைக்கணும். இரண்டாவதாக நபி அவர்கள் சொன்னது வஅத்தபஹு, அந்த குழந்தைக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் செய்யக்கூடிய கடமைகள்ல மிக முக்கியமானது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த ஒழுக்க விஷயத்துல என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ
அதற்காக வேண்டி முயற்சிகள் செய்து கொண்டு இருக்க வேண்டும். ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கும் முயற்சி செய்யணும், பெண் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கும் முயற்சி செய்யணும். ஒழுக்க விஷயத்தில் பிள்ளைகள் சரியான ஒரு பாதையில் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அதற்கு அடுத்ததாக அவருடைய வாழ்நாள், அவருடைய வாழ்க்கை, அவருடைய கடைசி மூச்சு வரைக்கும் சரியானதாக மாறி. இப்போ இந்த ஒழுக்க விஷயத்தில் நாம் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு நம்முடைய ஸ்கூல்கள், நம்முடைய காலேஜுகளில் படிப்பு சொல்லிக் கொடுக்கப்படுது, துனியாவுடைய கல்வி கற்றுக் கொடுக்கப்படுது, சயின்ஸ் சொல்லித்தராங்க, இங்கிலீஷ் சொல்லித்தராங்க. அதே மாதிரி என்னென்ன கலைகள் இருக்கின்றதோ, அது ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஜுவாலஜியாக இருக்கட்டும், பயாலஜி, ஜாகிரபி, என்னென்ன இருக்கோ எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் ஒழுக்கம் என்பது சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. ஒழுக்கம் என்பது சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய ஒரு இடம் அது மதரசாக்களும் மஸ்ஜிதுகள் மட்டும்தான். இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள் தான் மதரசாக்கள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய இடங்கள் தான் மதரசாக்கள். இப்போ அந்த பிள்ளைகளிடத்துல இங்கிலீஷ் வந்துருச்சு, எல்லாம் உலகத்துடைய கல்வி எல்லாம் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஆனால் ஒழுக்கம் வரலன்னு சொன்னால் அந்த பிள்ளையை கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு பெரியார், அவர் திருமணமான பின்னாடி அவருக்கு 20 வருஷமா குழந்தை இல்லையா, 20 வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் காபத்துல்லாவுக்கு போய் உம்ரா செய்து அந்த காபாவுடைய திரையை பிடித்து ஒவ்வொரு வருடமும் துவா செய்து கொண்டிருக்கின்றார். எல்லாம் எனக்கு பிள்ளையை கொடு, எனக்கு பிள்ளையை கொடுன்னு சொல்லி 20 வருஷத்துக்கு பின்னாடி அல்லாஹ் அவருக்கு குழந்தையை கொடுத்தான், ஒரு ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தை பிறந்து அது வளர்ந்து அதுக்கு 20 வயசு ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, 20 வருஷம் கழிச்சுதான் பிறந்திருக்குது, அந்த பையனுக்கும் 20 வயசு ஆயிடுச்சு, வாலிப வயசு அடைஞ்சிட்டான். 20 வயசு ஆன பின்னாடி அந்த தகப்பனார், எந்த தகப்பனார் குழந்தை வேணும் சொல்லி ஒவ்வொரு வருஷமும் உம்ரா செய்து ஒவ்வொரு வருஷமும் காபாவுடைய திரையை பிடித்து துவா செய்தாரோ, அதே தகப்பனார் 20 வருஷத்துக்கு பின்னாடி அதே காபால போய் துவா செய்தாரா, என்னுடைய குழந்தையை எடுத்துக்கன்னு சொல்லி, என்னுடைய பிள்ளையை நீ மௌத்தாக்கிடு, என்னுடைய பிள்ளை எனக்கு தேவையில்லை, என்னுடைய மகன் எனக்கு தேவையில்லை. காரணம், இந்த 20 வருஷமாக என்னுடைய மகனிடத்துல ஒழுக்கம் இல்லாததன் காரணமாக என்னுடைய மகன் என்னுடைய பேச்சை கேட்பதில்லை, பெற்றோர்களுக்கு மதிப்பதில்லை, பெரியவர்களுக்கு கண்ணியம் செலுத்துறதில்லை. பல்வேறு விதமான கெட்ட அவப்பெயர்கள் இந்த பையன், இந்த மகனின் மூலமாக எனக்கு ஏற்பட்டு விட்டது, இதற்கு மேல எனக்கு இந்த மகன் தேவையில்லை என்று அதே தகப்பனார் போய் அந்த மகனுக்கு எதிராக துவா செய்யலாம். அப்ப இதை எழுதக்கூடியவர்கள் இமாம்களும் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, எந்த அமானிதத்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த அமானிதத்தை சரியான முறையில் நிறைவேற்றுங்கள். எந்த குழந்தைகளை, எந்த பிள்ளைகள் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கின்றானோ அந்த பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. ஒரு பெரிய மார்க் அறிஞர் இருக்கின்றார், ஒரு முஃப்தி, ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்கள், இல்முடையவர்கள். அவரிடத்துல அந்த ஊர்வாசி ஒருவர் வரார். அந்த ஊர்க்காரர் வந்து என்ன செய்யறாரு, தன்னுடைய மகனுடைய விஷயத்துல கம்ப்ளைண்ட் பண்றாரு, ரிப்போர்ட் கொடுக்கிறார். பாருங்க ஹஸ்ரத்ஜி அவர்களே, எனக்கு ஒரு மகன் இருக்கின்றான், அவன் என்னை அடித்து துன்புறுத்துறான் என்பதாக மகனை பற்றி அந்த பெரிய மார்க் அறிஞரிடத்துல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். அவர், அந்த மார்க் அறிஞர் என்ன செஞ்சாங்க, உன்னுடைய மகனை நேரில் அழைத்து வான்னு சொல்லி கூப்பிட்டு அனுப்புறாங்க. மகனும் வரார். மகனை பார்த்தால் அவனுடைய வயசு என்னன்னு கேட்கிறான். வயசு சொல்றாங்க 17 வயசு 15 வயசுன்னு சொல்லி பார்த்தா அந்த வயசுக்கும் அவனுடைய சைஸுக்கும் சம்மந்தமே இல்லை. வயசு 15, ஆனா அவனுடைய உடல் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு 35 வயசு 40 வயசு
எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி இருக்கு அந்த பையன். வளர்ந்து நல்லா பெருசா இருக்கிறான், நல்லா கொழுத்து இருக்கிறான். வயசுக்கு அவனுடைய உடல் எடைக்கு சம்பந்தமே இல்லை. அப்போ அந்த மனிதர் பக்கத்தில் இருக்கிறார். அந்த அந்த மகன், அவருடைய பையன் நல்ல பெரிய ஆள் மாதிரி இருக்கிறான். அந்த மகனை பார்த்து கேட்டாங்களா, என்னப்பா உன்னுடைய தகப்பனாரை நீ அடிச்சியான்னு சொல்லி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? உன்னுடைய தகப்பனாரை நீ அடிச்சியா? அப்ப அந்த பையன் சொன்னானா, தகப்பனாரை அடிச்சதுல என்ன தப்புன்னு கேட்டாங்க. தகப்பனார் அடிச்சதுல என்ன தப்பு, அடிக்கலாமே அப்படின்னானா. அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. சரி நீ போப்பான்னு சொல்லி மகன் அனுப்பிட்டாங்க. தந்தை இருந்தார், தகப்பனார் இருந்தார், அவரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கேட்டாங்களா, உங்க மகனுக்கு இத்தனை வருஷமாக நீங்க என்ன செஞ்சீங்க? உங்க மகனுக்கு இத்தனை வருஷமாக நீங்க என்ன செஞ்சீங்க? அவர் சொன்னாரா, அத்தஅம்துஹு வஸகைதுஹு, நான் அவனுக்கு நல்லா சோறு போட்டு வளர்த்துட்டேன், நான் நல்லா அவனுக்கு சாப்பாடு கொடுத்து வளர்த்துருக்கிறேன். வஸகைதுஹு, நல்லா அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவனுக்கு சாப்பிட குடிக்க எல்லாமே செஞ்சேன், எல்லாமே செஞ்சேன். அந்த மார்க் அறிஞர் கேட்டாங்களா, உன்னுடைய மகனுக்கும் அவனுடைய வயசுக்கும் சம்பந்தமே இல்லையே என்று கேட்கும் போது, நான் என்னுடைய மகனுக்கு எல்லா உணவுகளையும் வாங்கி கொடுத்துட்டேன், எல்லா உணவுகளையும் வாங்கி கொடுத்து விட்டேன், என்னென்ன கேட்டாலும் எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்து விட்டேன். அப்ப அந்த முஃப்தி கேட்டாங்க, மார்க் அறிஞர் கேட்டாங்க, உங்க மகனுக்கு குர்ஆனை சொல்லி கொடுத்தீர்களா? உங்க மகனுக்கு குர்ஆனை சொல்லி கொடுத்தீர்களா? அவர் சொன்னார், இல்ல சொல்லி கொடுக்கல. உங்க மகனுக்கு நபியுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லி கொடுத்தீர்களா? அவர் சொன்னார், சொல்லி கொடுக்கல. உங்க மகனுக்கு இஸ்லாமிய வரலாறு, சஹாபா பெருமக்களுடைய வரலாறு, அதே போல ஏதாவது முக்கியமான இஸ்லாமிய சட்டங்களை சொல்லி கொடுத்தீர்களா? அவர் சொன்னார், எதுவுமே சொல்லி கொடுக்கல. இப்படி கேட்டதுக்கெல்லாம் இல்லை இல்லைன்னு பதில் சொன்ன உடனே அந்த கடைசி அந்த மார்க்க அறிஞர், ஒரு பெரிய ஆலிம், ஒரு மூத்த முஃப்தி, அவங்க சொன்னாங்க, நீ உன்னுடைய மகனுக்கு சாப்பாடை நல்லா சொல்லி கொடுத்துருக்கிற, சாப்பிட வச்சிருக்கிற, குடிக்க வச்சிருக்கிற, அவனை நல்லா வளர்த்து அவனுடைய உடலை பெரிதாக்கும் வரை நீ நல்லா வளர்த்திருக்கிற. ஆனா அவனுக்கு இல்மையும் குர்ஆனையும் நபியுடைய வார்த்தைகளையும் அவனுக்கு நீ சொல்லி கொடுக்கல. அதனால உன்னுடைய மண்டையை உடைக்காம அவன் விட்டுட்டானே, அதை பார்த்து நீ சந்தோஷப்படுப்பான்னு சொன்னாங்க. அடிச்சதுதான் தப்பு இல்லை, உன்னை அடிச்சு விட்டு இருக்கிறான், உன் மண்டையை உடைக்காம போனானே, உன்னை கொல்லாம விட்டுட்டானே, அதை பார்த்து நீ சந்தோஷப்படுன்னு சொல்லி அந்த தகப்பனாரை கண்டித்து அனுப்புகின்றார்கள் உஸ்தாத் அவர்கள். அப்ப நாம யோசிக்க வேண்டிய விஷயம், நீங்க எல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்க, இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டீங்க, மேத்ஸ் சொல்லி கொடுத்துட்டீங்க, எல்லா உலகத்துடைய கல்வியும் சொல்லி கொடுத்து விட்டீர்கள். ஆனால் குர்ஆனையும் நபியுடைய வார்த்தைகளையும் ஒழுக்கங்களையும் இஸ்லாமிய ஷரியத்தையும் நீங்கள் சொல்லி கொடுக்காவிட்டால் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில எப்பவுமே நீங்க எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியாது, எந்த ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாது, எந்த ஒரு ஒழுக்கத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது என்பதை நீங்கள் நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த நியமத்தை, இந்த அமானிதத்தை நீங்கள் சரியான முறையில் பராமரித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த பிள்ளை செல்வத்தை, அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த பாக்கியத்தை, அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த அமானிதத்திலே எந்த மோசடியும் செய்யாமல் ஷரியத்தையும் குர்ஆனையும் ஹதீஸையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் சரியான முறையில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல பெற்றோர்கள், நல்ல சாலிஹான பெற்றோர்கள் இருக்கும் வரை அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுடைய வஃபாத்துக்கு பிறகும் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடியவர்களாக மாறுவாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு தகப்பனார் வஃபாத் ஆயிட்டாரு, 4 மாசம் ஆயிடுச்சு, 5 மாசம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு, அந்த பையனை கூப்பிட்டு தகப்பனாருடைய கபர் எங்க இருக்குன்னு காட்ட சொன்னாலும் அந்த பையனுக்கு தெரியாது, மறந்துடுவான். அந்த அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மிக மோசமாக கொண்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ஒழுக்கத்தையும் இல்மையும் குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த மதரசாக்கள் நமக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்குது. நம்ம தூரமா எங்கேயுமே அலைய வேண்டியதில்லை.
நம்ம மஹல்லாலே இருக்குது, நமக்கு பக்கத்து தெருவில் இருக்குது, நம்ம நடந்து போகக்கூடிய தூரத்தில் இருக்குது. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு நேரம் இருந்தது, எங்கேயாச்சும் ஒரு மூலையில மதரசாக்கள் இருக்கும். ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரே ஒரு ஹதீஸை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்காக வேண்டி 2 மாசம் பயணம் செஞ்சு வந்திருக்கிறாங்க. எத்தனை மாசம்? 2 மாதம் பயணம் செய்து ஒரே ஒரு ஹதீஸை கற்றுக்கொண்டு விட்டு சென்றார்கள். இது அந்த காலத்தில் இருந்தது. ஆனா இப்போ அப்படி அல்ல. அந்த அளவுக்கு நாம கஷ்டப்பட வேண்டியதில்லை. எல்லாமே நமக்கு பக்கத்திலேயே தரப்பட்டிருக்கின்றது. எனவே உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தி உங்களுடைய பிள்ளைகளை சரியான முறையில் விடுமுறை எடுக்காமல் மதரசாக்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நீங்க எடுக்கக்கூடிய முதல் விஷயம் இதுதான். இங்கிருந்து நீங்க செல்லும் போது, இங்கிருந்து கிளம்பி போவதற்கு முன்பதாக நீங்கள் ஆழமான ஒரு நியத்தை வைக்க வேண்டும். என்னுடைய பிள்ளையை நான் விடுமுறை எடுக்காமல் மதரசாவுக்கு சரியான முறையில் அனுப்பி வைப்பேன். ஏன்னா விடுமுறை எடுப்பதனால அந்த பிள்ளைகள் பின்தங்கியேதான் இருப்பாங்க. விடுமுறை அடிக்கடி எடுப்பதன் காரணமாக ஏதாவது முடியாத ஒரு எமர்ஜென்சியான நேரமா இருக்குது, அல்லது உடல்நிலை சரியில்லை, வர முடியாத இக்கட்டான சூழ்நிலை, அதற்காக வேண்டி உஸ்தாத் இடத்துல முன்னாடியே அனுமதி பெற்று ஏதாவது இக்கட்டான ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையாக இருந்தால் பரவாயில்லை. ஆனால் தயவு செய்து அடிக்கடி நம்முடைய விடுமுறைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எடுக்க வைக்க கூடாது. அதற்காக வேண்டி பெற்றோர்களாக நீங்கள் ஒரு சரியான ஒரு உறுதியான எண்ணத்தை கொண்டு வாருங்கள். இரண்டாவதாக, மதரசாக்களில் என்னென்ன விஷயங்கள், என்னென்ன குர்ஆன், ஹதீஸ், தீனியாத், இல்ம், திக்ர் இது எல்லாம் சொல்லித் தரப்படுகின்றதோ அதை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சரியான முறையிலே கவனித்து வாருங்கள். பிள்ளைகள் குர்ஆனை பற்றி, தொழுகையை பற்றி நல்ல முறையில் இங்க கற்றுக்கொள்றாங்க. அதை வீட்டில் வந்து நடைமுறைப்படுத்துறாங்களா? பிள்ளை 5 வேளை சரியான முறையிலே தொழக்கூடிய பிள்ளையாக இருக்கின்றதா? 7 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னாலே உங்களுடைய பிள்ளைகள் தொழுகையை ஆரம்பித்து விட வேண்டும். 10 வயது ஆன பிறகு உங்களுடைய பிள்ளைகள் தொழுகாவிட்டால் வதரிபூஹு அலைஹா வஹும் அப்னாஉ 10 சினீன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, உங்களுடைய பிள்ளைகள் 10 வயது ஆன பிறகும் தொழுகாவிட்டால் தொழுகை விஷயத்திலே அவர்களை கண்டித்து அவர்களுக்கு லேசாக அடியுங்கள், லேசாக அவர்களை கண்டியுங்கள். உங்களுடைய வீட்டிலே பிள்ளைகளை கண்டிப்பதற்காக வேண்டி உங்களுடைய வீட்டிலே ஒரு பிரம்பு, ஒரு குச்சியை யார் தொங்க வைத்து விடுகின்றார்களோ அந்த வீட்டாருக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு துஆ செஞ்சிருக்கிறாங்க. ரஹ்மத்துக்காக துஆ செஞ்சிருக்கிறாங்க. அப்ப நபியுடைய துஆ நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுகை விஷயத்துல, ஒழுக்க விஷயத்துல, அக்லாக்குடைய விஷயத்துல நம்முடைய பிள்ளைகளை நாம கண்காணித்துக் கொண்டே இருக்கணும். இது மிக முக்கியமான விஷயம். சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய பாடங்களை அவர்கள் வீட்டிலேயும் அவர்களுடைய எல்லா இடங்களிலேயும் அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களுக்கு ஆர்வப்படுத்திக் கொண்டே இருக்கணும். பிள்ளைகள் பர்தாவுடைய விஷயத்துல ஏதாவது பேணுதல் குறைவாக இருக்கின்றார்கள், பர்தாவை பேணுவதில்லை. பெண் பிள்ளைகளை பர்தாவுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள், உஸ்தாதுகள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்களோ அந்த அளவுக்கு பெற்றோர்களாகிய நீங்களும் பர்தாவுடைய விஷயத்துல, ஹிஜாபுடைய விஷயத்துல கண்காணித்துக் கொண்டே இருக்கணும். மதரசாவுக்கு வந்தா பர்தாவோட வராங்க. அதே மாதிரி எங்கேயாவது நம்முடைய வீட்டுக்கு வந்தாலும் சரி பர்தாவோடு இருக்கிறாங்க. ஆனா வெளியே போகும்போது, கல்யாணத்துக்கு போகும்போது, ஏதாவது விசேஷத்துக்கு போகும்போது, அல்லது 4 பேரோட சேரும் போது ஆண்களும் பெண்களும் கலந்திருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலை வரும்போது இது மாதிரியான இடங்கள்ல நம்முடைய பெண் பிள்ளைகள் பர்தாவை பேணுவதே இல்லை. பேணுறாங்களா? யாராவது? எல்லாத்தையும் கழட்டி போட்டு போய் நிற்கிறாங்க, போட்டோல நிற்கிறாங்க, வீடியோல போய் நிற்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு என்னென்ன பலா முசீபத்துலாம் வந்துருச்சோ எல்லாத்தையும் பரப்பி விட்டு கொண்டு இன்னைக்கு பெண் பிள்ளைகள் ஹராமான வழியில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம் பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் அதை பற்றி கவலைப்படவே இல்லை, அதை பற்றி யோசிக்கவே இல்லை, அதை பற்றி சொல்லவே இல்லை. பிள்ளைகளுடைய வாழ்க்கை எங்கு போய் கொண்டிருக்கின்றது? தாய்மார்களே, சகோதரிகளே,
நாம கண்காணிக்க வேண்டும். கண்காணிக்கக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம். குல்லுக்கும் ராஹின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்திஹி. பிள்ளைகளுடைய விஷயத்துல நீங்கள் பொறுப்பாளிகள். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பொறுப்பை கொடுத்திருக்கின்றான். அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் உங்களிடத்தில் விசாரணை செய்யப்படும். ஒரு தகப்பனாக இருக்கின்றார், குடும்பத்துடைய தலைவர் இருக்கின்றார், ஒரு தாய் குடும்பத்துடைய தலைவி, அவருக்கும் பெற்றோருக்கும் மிக முக்கியமான பொறுப்பு அந்த பிள்ளையுடைய ஒழுக்க விஷயத்துல, அந்த பிள்ளையுடைய அக்லாக விஷயத்துல எல்லா இடத்திலையும் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பிள்ளைகளை நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, காலேஜுக்கு அனுப்புறீங்க, யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறீங்க. பிள்ளைகள் செல்லக்கூடிய நேரத்துல, திரும்பி வரக்கூடிய நேரத்துல அவர்கள் பேணுதலோடு வருகின்றார்களா? அவர்கள் யாரோடு பேசுகின்றார்கள், யாரோடு பழகுகின்றார்கள், யாரோடு செல்கின்றார்கள், யாரோடு திரும்ப வருகின்றார்கள்? இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பிள்ளைகளை எந்த காரணத்தை கொண்டும் மொபைல் போனை கொடுத்துவிட்டு அவர்களை தனியாக விட்டுவிடக் கூடாது. அதனால பெரும் பெரும் முசீபத்துகளுக்கு ஆளாக நேரிடும். அதனால பெற்றோர்களாகிய நீங்கள் மதரசாவினுடைய வருகை விஷயத்துல ரொம்ப கவனிப்போடு கண்டிப்போடு இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய ஒழுக்க விஷயத்துல ரொம்ப கண்டிப்போடு இருக்க வேண்டும். விடுமுறை எடுக்காமல் என்னுடைய பிள்ளை மதரசாவுக்கு வர வேண்டும் என்பதிலே நாம ரொம்ப உறுதியோடு இருக்கணும். நாம ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் பாருங்க. காலையில 8 மணிக்கு வீட்டை விட்டு போனா சாயங்காலம் 5 மணிக்கு தான் பையன் வீட்டுக்கு வரான். அந்த பொண்ணு 5 மணிக்கு வருது. அதுக்கப்புறம் டியூஷன்ன்ற பேர்ல 6 மணிக்கு போனா நைட்டு 9 மணி வரைக்கும். ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன், மேக்ஸ் டியூஷன், கணக்கு சரியா வரல, அதுக்காண்டி அவன் டியூஷன் போறானா, எவ்வளவுப்பான்னு கேட்டா மாசத்துக்கு 2500 ரூபாய். ஒரே ஒரு மேக்ஸ், அந்த ஒரே ஒரு இதுக்காக வேண்டி, ஒரே ஒரு சப்ஜெக்டுக்கு, அந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட் வரலன்றதுக்காண்டி 2500 ரூபாயை கொடுத்து அவருடைய தகப்பனை என்ன செய்யறாரு, டியூஷன்ல சேர்த்து விடுறாரு. 10வது படிக்கிற பையன், 10வது படிக்கிற பொண்ணு கூப்பிட்டு ஏதாவது கணக்கு போட சொன்னா கணக்கே தெரியல. 2500 ரூபாய் மாசம் மாசம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி உலகத்திற்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய இல்முக்காக வேண்டி, ஆகிரத்திற்காக வேண்டி, அதே போல பிள்ளைகளுடைய குர்ஆன் விஷயத்துல செலவழிப்பதற்கு நீங்கள் யோசிக்கின்றீர்கள். நீங்கள் எல்லாத்தையும் என்ன செய்றீங்க, பார்த்து பார்த்து செலவு பண்ணி கொண்டிருக்கின்றீர்கள். மதரசா அல்லது மக்தபு என்பதாக வந்தாலே நாம செலவு பண்றதுல யோசிக்கிறோம், மற்ற எதுக்குமே செலவு பண்றதுல யோசிக்கிறது இல்லை. ஒரு கல்யாணம் வந்துட்டா இங்க இருந்து ஹைதராபாத்துக்கு போறாங்களாம். எதுக்காக தெரியுமா? ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. ஒரு ட்ரெஸ் வந்து 8000 ரூபாய் 10,000 ரூபாய். ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இங்க இருந்து ஹைதராபாத், இங்க இருந்து பாம்பே, இங்க இருந்து மைசூர், இங்க இருந்து பெங்களூர், இதுக்கெல்லாம் போக தெரியுது. ஆனால் குர்ஆனுக்காக வேண்டி, இல்மை கற்பதற்காக வேண்டி, உங்களுடைய மதரசாக்காக வேண்டி, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஒழுக்கத்திற்காக நீங்கள் என்ன செலவு செய்தீர்கள்? எனவே கணித்திற்குரியவர்களே, இந்த செலவினங்கள் எல்லாம் நாம் எல்லாம் இடத்துல நாளைக்கு பதில் சொல்லி ஆகணும். நாம் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆகணும். யாரும் கேள்வி கணக்கு விட்டு தப்பிக்க முடியாது. எனவே நீங்கள் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு கட்டக்கூடிய முக்கியத்துவத்தை தரக்கூடிய நீங்கள் மதரசாவுக்காக வேண்டி, இல்முக்காக வேண்டி நீங்கள் முக்கியத்துவத்தை தர வேண்டும் என்று நான் மிகவும் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் அல்லாஹ்விற்காக செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மென்மேலும் பரக்கத்துகளை செய்வான். அதே சஹாபா பெருமக்கள், அதே நபி தோழர்கள், அதே அவுலியாக்கள் எப்படி எல்லாம் உருவாகினார்களோ தாயுடைய தர்பியத்தின் மூலமாக, அதே போன்று நம்முடைய வீட்டிலையும் பெரும் பெரும் அவுலியாக்களும் இறை நேசர்களும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வீட்டில் நம்முடைய குர்ஆனின் மூலமாக, நம்முடைய பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தின் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் உருவாகுவார்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய துஆவை கொண்டு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் தஆலா நடத்தக்கூடியவனாக இன்ஷா அல்லாஹ் இருக்கின்றான். எனவே பெற்றோர்கள் நாம இது விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். அதே போல மதரசாவுக்கு சரியான முறையில நேரத்தோட, எந்த நேரம் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றதோ அந்த நேரத்தோட நம்முடைய பிள்ளைகளை நாம் அனுப்புவதற்கு நாம் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்ய வேண்டும். மதரசாவுடைய நிர்வாகிகள், அதே போல மதரசாவுடைய ஆசிரியர்கள் அதற்காக வேண்டிய இரவு பகலாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக பல்வேறு
தங்களுடைய தேவைகளையும் தங்களுடைய எல்லா வீட்டுடைய வேலைகளையும் முன்பின்னாக்கி அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக வேண்டி நீங்கள் முழுமையான ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் அல்லாஹுக்காக வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இது அல்லாஹ் கொடுத்த பெரிய நியமத். இந்த நியமத்திற்கு நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் அந்த அமானிதத்தை நீங்கள் சரியான முறையில் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு நீங்கள் மிக முக்கியமாக குர்ஆன் மற்றும் மற்ற இல்முடைய விஷயத்திலே நீங்கள் கவனத்தோடு இருங்கள். ஒரு தகப்பனார் ஒரு தாயார் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய ஒழுக்கங்களில் மிக முக்கியமானது இல்மின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சொத்துக்களிலே மிகச்சிறந்தது குர்ஆனுடைய சொத்து, ஹதீஸுடைய சொத்து. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு நல்லொழுக்கத்தையும் நல்ல அஹ்லாக்குகளையும் தவிர வேறு சிறந்த சொத்தை பெற்றுத்தர முடியாது என்பதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எனவே கண்டிப்பு மிக முக்கியமானது. அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆகிரத் விஷயத்தில் நாம் அக்கறையோட மதரசாவினுடைய சட்டங்களுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுத்து நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்முடைய பிள்ளைகளை நாம் அனுப்பி வைக்கிறோமோ இன்ஷா அல்லாஹ் அதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் சாலிஹானவர்களாக உருவாகின்றார்கள். நம்முடைய உலகத்தில் நாம விட்டுட்டு போற சொத்துக்களிலே மிக முக்கியமானது ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உடனடியாக ஏற்றுக்கொள்கின்றான். பெற்றோர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு பிள்ளைகள் அந்த பெற்றோர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆ அது உடனடியாக அங்கீகரிக்கப்படுகின்றது. அந்த துஆவிலே அல்லாஹ் தஆலா ஒரு பெரும் தாக்கத்தை வைத்திருக்கின்றான். எனவே இது அழியாத சொத்து, சதகத்துல் ஜாரியா, நிரந்தரமான தர்மம், நிரந்தரமான சதகா. நீங்கள் இந்த குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக, இல்மின் மூலமாக சொல்லித்தரக்கூடிய கற்றுத்தரக்கூடிய இந்த சொத்து தான் அழியாமல் கியாமத் வரைக்கும் இந்த நன்மை உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால நாம் முயற்சி செய்வோம். பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. ஆனால் நேரத்துடைய அருமை கருதி நாம் முடிக்க வேண்டிய ஒரு நிலை இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நாடினால் அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்கும் போது அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய எனக்கும் பேசக்கூடிய உங்களுக்கும் அதிகமாக நல்லமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீகை தருவானாக. எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதை வாழ்க்கை நாம் இன்ஷா அல்லாஹ் ஏற்று நடக்கக்கூடிய தௌஃபீகையும் நஸீபையும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.